Hi guys, welcome to Untitled Chapter. It's me chithra. இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். இவ்வளோ தூரம் என் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் மண்ணை நல்லா எப்படி பிசையணும் அப்படிங்கிறது நல்லா காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் நல்லா பிசைச்சிங்கன்னா தான் அப்போ உங்களுக்கு க்ளே எந்த ஒரு பிரேக்கேஜ் இல்லாமல் வரும். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு மாதிரி சின்ன பீஸ் மட்டும் அது கொஞ்சமாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த மோல்டு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற பாருங்கள். இப்போ இந்த மோல்டில் நான் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி கிளேயில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. சிலிக்கான் தானே, நம்ம அப்படியே ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக ஒரு கோன் மாதிரி தேய்ச்சிட்டு அதை நல்லா ரெண்டு பக்கம் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுங்க. அந்த அளவுக்கு வச்சுட்டு நல்லா இந்த கார்னரெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த உள்ளே தள்ளி கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ண தேவை இருக்காது. இல்லாட்டி நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே நல்லா ஸ்மூத் பண்ணிட்டு அப்படியே இப்படி பேக் சைடு வச்சு திருப்பினீங்கன்னா போதும். அப்படியே அழகாக நம்மளுக்கு மோல்டு வந்துடும். நீங்கள் எந்த ஒரு டிசைனில் வேணால் இந்த மாதிரி மோல்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் ஒரே ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம வேறு எதுவுமே இந்த டிசைனில் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா டீட்டெயிலிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஏதாவது அந்த லைன்ஸ் எல்லாம் ஷார்ப்பாக போடணும் அந்த மாதிரி எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. லைன்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்கலன்னா மோல்டு எடுக்கிற வீடியோ போய் பார்த்துருங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஹோல் போட்டு எடுத்துகிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ செயின் எவ்வளோ லென்த் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இது எந்த ஒரு பெண்டன்ட்டும் இல்லாமல் ஒரு ரவுண்டு செயின் மாதிரி தான் பண்ணுறேன். நீங்கள் வேணால் பெண்டன்ட் ஆட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். நான் ரவுண்டாக மட்டும்தான் பண்ணுறேன். இப்போ இதுக்கும் நெக்ஸ்ட் பீஸ்க்கும் இதே மாதிரி ஹோல் போட்டுக்கிறேன். நல்லா டைட்டாக போட்டு இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல்லாத்தையும் நான் ஹோல் போட்டு நல்லா காய வச்சுருக்கேன். இதில் இயரிங்ஸும் நான் பண்ணியிருக்கேன். இயரிங்ஸ் கீழே லைட்டாக ஹேங்கிங் பீட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், வேறு எதுவுமே பண்ணல. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக செட்டு ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டோம். நம்மளுக்கு இவ்வளோ பெருசு வேணும். பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். நம்மளுக்கு பேக் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே சைஸ் சின்னதாகும். அதுக்கப்புறம் லென்த் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக ஃபினிஷிங் இப்படி தான் வரும். இந்த பார்த்தீங்களா, அதில் பார்த்ததை விட சின்னதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இதை நான் ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் நான் அந்த மணல் போட்டு பேக் பண்ணதுனால நல்லாவே ரெட் கலரில் வந்திருக்கு. நீங்கள் அந்த வீடியோவும் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் போய் பேக்கிங் வீடியோ பார்த்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இது நல்லா செங்கல் மாதிரி நல்லா பேக் ஆகிருக்கு. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே நான் கோல்டன் கலர் பெயிண்ட் அடிக்கிறேன். பர்ஃபெக்டாக நல்லா பேக் ஆகிருக்கு. இது மேலே நல்லா கோல்டன் கலர் பெயிண்ட் உங்களுக்கு ஆன்டிக் மெத்தடில் வேணாலும் அடிக்கலாம். இல்லை சாதாரணமாக ஃபுல்லாக கோல்டு அடிக்கிறது இருந்தாலும் அடிக்கலாம். நான் ஃபுல்லாக கோல்டு அடிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது ஃபுல்லாக அடிச்சு முடிச்சிருங்க. ஏன்னா எல்லா டிசைன்ஸ்க்கும் அடிச்சு முடிச்சுட்டு வேணால் செகண்ட் கோட்டிங் வேணாலும் நீங்கள் அடிச்சுக்கலாம். எனக்கு சிங்கிள் கோட்டிங்கே போதும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் சிங்கிள் கோட்டிங் மட்டும் அடிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்துகிட்டு அதில் இந்த டாட்டுக்கு மட்டும் நல்லா ஹைலைட் பண்ணி ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரைட்டாக உள்ள ரெட் கலர் நல்லா தெளிவாக கொடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. உங்களுக்கு பிடிச்சுன்னா நீங்கள் ஸ்டோன் கூட ஓட்டலாம். என்னோட பார்த்தீங்கன்னா இதுவே கொஞ்சம் மேடு மாதிரி தெரியுதுனால நான் ஸ்டோன் ஓட்டலை. நீங்கள் இதே மாதிரி ஃபுல்லாக இயரிங்ஸ்க்கும் இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே நீங்கள் ரெட் கலர் அடித்து முடிச்சிருங்க. நம்ம ஒவ்வொரு செட்டாக பண்ணிட்டு வந்தால் ஒவ்வொன்றா பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா அந்த ரெட் கலர் கொஞ்சம் காய கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நான் எப்பவும் போல் ஒரு கீர் ஒயர் எடுத்துகிட்டு அதில் அந்த கீ லாக் போட்டு டைட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி கோர்த்துக்கோங்க எல்லாத்தையும். இது டேரக்ஷன் அவ்வளோக்கு மாறாது. நீங்கள் எப்படி வேணால் ஒரே மாதிரி கோர்த்துக்கலாம். இல்லை டேரக்ஷன் பிரச்சனையே இல்லை. இப்போ பாருங்கள், கடைசி இது நம்ம ஃபுல்லாக கோர்த்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் கீர் லாக் போட்டு இதை நம்ம டைட் பண்ணிடலாம். நல்லா எப்பவும் போல தான். இந்த வீடியோஸ் நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த கீர் லாக் எப்படி போட்டு டைட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஒரு சின்ன பீஸ் அப்படியே கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடித்து உள்ளே வச்சுட்டு அப்புறம் கட்டிங் பிளேடில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருணும். அவ்வளோதான். நம்மளுக்கு ஈஸியாக கீர் லாக் ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக அப்படியே பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் இது பண்ணும்போது கொஞ்சம் மட்டும் பத்திரமா பண்ணுங்கள். ஏன்னா அது கையில் குத்த நிறையா வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நல்லா அதை கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு அந்த கீர் லாக் போட்டு டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட செட் அப்படியே முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நான் வார்னிஷ் அடிக்கிறேன். வார்னிஷ் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் டச்வுட் வார்னிஷ் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு மற்ற வார்னிஷை விட இந்த வார்னிஷ் ரொம்ப திக்காக ஃபீல் ஆகுது. இப்போ பாருங்கள், இதில் பிளாக்காக தான் இருக்கும். நான் ஜுவல்லரி அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், அது ஃபினிஷ் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக அதில் பெயிண்ட் பண்ணி முடிச்சிருக்கேன். வார்னிஷ் பாருங்கள், அடிச்சு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பக்கம் மட்டும் வார்னிஷ் அடிங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேக் சைட் கூட அடிச்சுக்கலாம். நீங்கள் வார்னிஷ் எந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா திக் அடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஜுவல்லரி ஸ்ட்ராங்காக இருக்கும்.
ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் இதில் பார்க்கும்போது கொஞ்சம் டல்லாகிற மாதிரி இருக்கே அப்படி தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த வார்னிஷ் காஞ்சதுக்கப்புறம் வந்து கிளியராக இருக்கும். உங்களுக்கு வந்து எப்படி கிளாஸ் வார்னிஷ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து 500 ml வந்து 100 rupees தான். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து அடித்து முடிச்சிட்டேன். இயரிங்ஸும் அடிச்சிட்டேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லை பார்த்தீங்களா? பெயிண்ட் கலரும் வந்து வார்னிஷ் கலரும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.